ஆனால் வீரமும் இருக்கணும், குணமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும், அழகும் இருக்கணும், பேச்சில் இனிமை இருக்கணும், தர்மம் தெரிஞ்சிருக்கணும், நேர்மை இருக்கணும், சத்தியவாக்கியனாக இருக்கணும், நன்றி தெரிஞ்சிருக்கணும். சாமி இதெல்லாம் மூச்சே விடுறது இதெல்லாம் எல்லார்ட்டையும் இருக்கார். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா. அந்த அத்தனையும் சேர்ந்திருக்கிற ஒருத்தர் தான் ராமன்கிறது சாஸ்திரம். அதைத்தான் நாரதர் வால்மீகிக்கு சொன்னார். நமக்கு இப்போ அப்படி தான் புரிய வைக்க பார்க்கறது. இப்போ ரெண்டாவது உபாசனா இதோ பூரிதி வா அக்னி, பூஹுங்கிற வியாகிருதியா அக்னியை வச்சுக்கோ. புவயிதி வாயு, புவஹான்னு காற்றை வைத்துக்கொள். சுவரித்யாதித்யா மூணாவது சுவஹா, ஆதித்யன் சூரியன். அப்போ நாலாவது மகா மகிதி சந்திரமாக, சந்திரனத்தான் மகான்னு வைத்துக்கொள். சந்திரமசாவாவ சர்வாணி ஜோதி கும்ஷி மகியந்தே. சந்திரனால தானே எல்லா ஜோதிஷுகளும் குளிர்ச்சி அடையிறது. சூரியனால தானே உலகமே வாழறது. ஏன்னா சூரிய வெப்பம் இல்லைன்னா வாழ முடியாது. அவர் இருந்தால் தான் என்னென்ன அமிலம் வாயு காற்று என்ன பண்ணணுமோ, செடி கொடி வளரணும்னா கூட அவர் வேணுமோ இல்லையோ. அதனால தான் ஆதித்யேன பாவ சர்வே லோகா மகியந்தேன்னு சொல்லித்து இப்போ சந்திரனை சொல்லச்சே சந்திரமசாவாவ சர்வாணி ஜோதி கும்ஷி மகியந்தே. எல்லா ஒளிபடைத்த பதார்த்தங்களும் சந்திரனால தான் நன்னா இருக்கு. இப்போ மூணாவது சொல்கிறது சந்திரன் உயர்ந்தவராகத்தான் வாஸ்தவம், ஆதித்யனு நன்னாத்தான் இருக்கார். சாமி அவள்லாம் பொருள்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இப்போ சந்திரன் என்ன பண்ணுவார் நீர் ஏதோ சொல்கிறீர், அது எனக்கு தெரிஞ்சுக்கணும். சூரியன் என்ன பண்ணுவார்னு சொல்கிறீர், எனக்கு இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த சூரிய சந்திரர்கள்ட்டெல்லாம் தெரியல, சந்தேகமாக இருக்குது. சொல்கிறேன் கேடு. பூரிதி வா ரிச்சஹா. அப்போ நீ இப்போ ருக்குன்னு பெருமாளை பற்றி தியானம் பண்ண ஆரம்பி. பூஹுங்கிற முதல் ருக்வேதம்னு வைத்துக்கொள். புவயிதி சாமானி, அடுத்து சாமவேதந்தான் புவஹான்னு வைத்துக்கொள். சுவரிதி யஜூகும்ஷி, சுவஹா என்னை யஜூர்வேதத்தை வைத்துக்கொள். பூரிதி வா ரிச்சஹ, புவயிதி சாமானி, சுவரிதி யஜூகும்ஷி, மஹயிதி பிரம்ம. இந்த மூன்று வேதங்களால் கூறப்பெறும் பிரம்மம் மகா என்று வைத்துக்கொள். இது மூணாவது விதமான உபாசனம். அப்போ லோகத்தை சொல்லி முதல் உபாசனம், அதுக்கடுத்த உபாசனம் இதோ கீழே இருக்கிற அக்னி வாயு, மேலே இருக்கிற ஆதித்யன் சந்திரன் என்று ரெண்டாவது உபாசனம். அப்புறம் மூணாவது ருக்கு சாமம் யஜுசு பிரம்மம், மூணாவது உபாசனம். அதுக்கப்புறம் நாலாவது சொல்கிறது. இதெல்லாம் சரி, எங்களுக்கு புரிஞ்ச பாஷையை தான் பேசுகிறீங்களா? இது ஒன்றும் எங்களுக்கு தெரியல. இப்போ ருக்கு யஜுசு சாமம்னா தெரிஞ்சதை வச்சு தெரியாததை புரிய வைக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு, இப்போ அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கும் தெரியாத ருக்வேதத்தை சொல்லிட்டா, அதுவும் தெரியாது எங்களுக்கு. இப்போ ஒரு சுவாமியினுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தெரிஞ்ச சுவாமி வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு சொல்லணும். இந்த சுவாமி வீடு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு இதுவே தெரியல, அப்புறம் அதை எங்கே தெரிஞ்சுக்கிறது? அதை போல் ருக்கு யஜுசு சாமம்னு அதுவே தெரியலையே. அப்போ தெரிஞ்சத்தை சொல்லுன்னு வந்தது. புவயிதி சாமானி, சுவரிதி யஜூகும்ஷி, மஹயிதி பிரம்ம, பிரம்மணாவாவ சர்வே வேதா மஹீயந்தே. பிரம்மத்தினால தான் எல்லா வேதங்களும் சிறப்பு பெறுகின்றன. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா சொல்கிறேங்களுங்க. நான் நீண்ட மூச்சை விட்டுக்குங்க, நிமிர்ந்து உட்காந்துங்க. நான் சொல்லலை இதெல்லாம், அது சொல்கிறது. இப்போ ஏன்னா இது நான் இங்கே இருக்கிறத படித்தா நீங்களாம் நிமிர்ந்து உட்காந்துடனா, அது இப்போ சொல்ல போகிறதே மூச்சு விடுறதை பற்றி தான். ஏன்னா அது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமானது இல்லையோ. நல்லா இழுத்து மூச்சு விடணும். இருக்கா இல்லையான்னு ஒரு திரியை கொண்டு போய் மூக்கு நுனியில் வச்சா உண்மை தெரிஞ்சு போடும். இன்னும் பாக்கி இருக்காரா இல்லையா, இன்னும் மூச்சு விட்டுருக்கா. திரி ஆடித்துன்னா இருக்காருன்னு அர்த்தம். சலனமே இல்லைன்னா சலிச்சு விட்டார்னு அர்த்தம். அப்போ அவர் கிளம்பி போயிட்டார் தான். அதை தான் இங்கே சொல்ல வருது. புவை பிரம்மணாவாவ சர்வே வேதா மஹீயந்தே பூரிதி வை பிராணா. பூஹு என்று பிராணனை நினைத்துக்கொள். இது நமக்கு ரொம்ப பிடிச்சது. பூரிதி வை பிராணா புவயித்யபானா. நம்ம இடத்துல இருக்கிற குதே அபானா. இங்கிருந்து மேல் நோக்கி பிராணவாயு போயிட்டே இருக்குது, மூச்சு விட்டுருக்கோம். கீழ் நோக்கி அபான வாயு போயிட்டே இருக்குது. அப்போ பூரிதி வை பிராணா புவயித்யபானா சுவரிதி வியானா. அதுக்கப்புறம் வியானவாயுவை சுவகான்னு நினைத்துக்கொள். கடைசியாக மஹயித் அன்னம். அன்னம் இருந்தால் தான் எதுவுமே ஓடும். அதனால் அன்னத்தை பிரம்மம் மகான்னு நினைத்துக்கொள். இப்போ பிடிச்ச விஷயம் இப்போ தான் சுவாமி சொல்கிறார். தெரிஞ்சது இப்போ தான் புரியுது. அவர் ஏதோ முதல்ல ஆதித்யன மகான்னு சொல்லி, சந்திரன மகான்னு சொல்லி, பிரம்மத்த மகான்னு சொல்லி, அன்னத்த மகான்னால் தெரிஞ்சது இருக்கட்டுமே. என்ன அன்னாத் பவந்தி பூதானி, அன்னமே பிரம்மம். அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத்து சொல்கிறதோ இல்லையோ. அன்னத்திலேருந்து ஆரம்பித்தா தான் நமக்கு பிரம்மத்தையே புரிஞ்சிக்க முடியும். அன்னம் இருந்தால் தான் வாழ முடியும். அன்னம் இருந்தால் தான் புஷ்டியாக இருப்போம். அன்னம் இருந்தால் தான் தர்மத்தை செய்ய முடியும். பிரம்மம் இருந்தால் தான் வாழ முடியும். பிரம்மம் இருந்தால் தான் புஷ்டியாக இருப்போம். அப்படி மனக்கணக்கு வீட்டு பாடம் எழுதுகிற மாதிரி ஒன்றுனா எழுதி பார்க்கணும். ஆதித்யனிடத்தில் நமக்கு என்னென்ன நன்மை நடக்கிறது, அதெல்லாம் பிரம்மத்திடத்தில் என்ன இருக்குது. சந்திரனிடத்தில் என்னென்ன நன்மை இருக்குது,
அதெல்லாம் பிரம்மத்திடத்தில் என்ன இருக்குது? பிரம்மம் கடைசியாக இப்போ ருக்கு யஜுசு சாமம் மேலே சொன்னாரே, வேதத்தினில என்னென்ன நன்மை இருக்குது, அதெல்லாம் பிரம்மத்திடத்தில் என்ன இருக்குது? இப்போ பிராணன் சொன்னார், அபானன் சொன்னார், வியானன் சொன்னாரே, அதுக்கு மேலே அன்னம்னாரே, அன்னத்தில் என்னென்ன நன்மை இருக்குது, அதெல்லாம் பிரம்மத்திடத்தில் என்னென்ன இருக்குது?